லாஸ்ட் சண்டே நம்ம வீட்டில் வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான தொன்னி பிரியாணி அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து எப்போயாவது ஒரு நாள் தான் வந்து எதாவது செஞ்சு கொடுன்னு விசித்திரமாக கேட்பார். அவர் கேட்டு செஞ்சு கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அவரோட ஆப்ஷன் தான் இன்றைக்கி தொன்னி பிரியாணி. தொன்னி பிரியாணி அப்படின்னா வந்து பெங்களூரில் ஹோட்டலுக்குலாம் போனோம் அப்படின்னா தொன்னை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கும் அந்த பிரியாணி, அது வச்சு தருவாங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். சேம் எக்ஸாக்டாக அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்லே வந்திருந்தது. இதுக்கு வந்து சில பல ஐட்டம்ஸ்லாம் நம்ம அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக தக்காளி போடவே மாட்டோம். இதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறது வந்து வெந்தயக்கீரை தான். வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லி, இது 3 தான் வந்து மெயினாக. ஸோ இது எல்லாமே வதக்கி அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெங்காயமே வந்து வதக்கி அரைக்கிற மாதிரி இருக்கும். இதோட லாங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நேற்று சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக சமையல் செஞ்சு முடிச்சுட்டு மாடியில் உட்காந்து சாப்பிட்லான்னு பிரியாணி எல்லாம் மேலே எடுத்துகிட்டு வந்துச்சு. அங்கே தான் அன்றைக்கி நைட் டின்னர் முடித்தோம்.